பசுமை விமான நிலையத்துக்காக பரந்தூர் மட்டும் பரிந்துரைக்கப்படவில்லை. மேலும் 3 இடங்களும் பரிந்துரைக்கப்பட்டன. இவற்றில் இருந்த சவால்கள் என்னென்ன, ஏன் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது போன்ற கேள்விகள் இருக்கின்றன. திருப்போரூரிலோ பன்னூரிலோ கொண்டு வரலாம் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஏன் அந்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். சென்னைக்கு 2வது விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் பரந்தூரில் விவசாய நிலங்களை அழித்துதான் விமான நிலையத்தை உருவாக்க வேண்டுமா? தாவேகா தலைவர் விஜய் இப்படி ஒரு கேள்வி எழுப்பிவிட்டு போக, ஆரம்பத்திலிருந்தே திருப்போரூரில் தான் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸோ கூறி வருகிறார். அப்போ இங்கேயும் வேண்டாம், அங்கேயும் வேண்டாம், இங்கேயும் வேணும், அங்கேயும் வேணும் அப்படின்னா சென்னைக்கு 2வது விமான நிலையம் எங்குதான் அமைப்பது என தமிழ்நாடு அரசு ஒருபுறம் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிற தமிழ்நாடு தொழில் வளர்ச்சித்துறை சென்னைக்கு விமான நிலையம் அமைப்பதற்காக 4 இடங்களை பரிந்துரை செய்தார்கள். அந்த 4 இடங்களில் பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பரந்தூரும் சில பரிந்துரைகளும் அப்படிங்கிற தலைப்புல முதல்ல படாளம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாற்றை ஒட்டி அமைஞ்சிருக்கிற கூடிய ஒரு பகுதி. முத ப்ரப்போஸ் பண்ண இடம் இதுதான் படாளம். அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி திருப்போரூர் வங்காள விரிகுடாவை ஒட்டி பக்கிங்காம் கால்வாய்க்கு இடையில அமைக்கக்கூடிய இந்த பகுதி உப்பளத்தை ஒட்டி இருக்குது. ஏர் ரன்வேயினுடைய அந்த ஓடு பாதை வடக்கிலிருந்து தெற்கு அப்படிங்கிற ஒரு திசையை நோக்கி இருக்குது. பொதுவாகவே மேற்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு ஓடு பாதை இருந்தால் காற்று சாதகமாக இருக்கும். அந்த காற்றிற்கு ஏற்றார் போல தான் விமான நிலையம் அமைக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரிந்துரைத்த இந்த 2 பகுதிகளையும் வேண்டாம் என டிட்கோ முடிவு பண்றது. அடுத்ததாக அவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னூர் மற்றும் பரந்தூர், பன்னூரை பொறுத்தவரை 4284 ஏக்கர் பரப்பில் அமைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டது. பரந்தூரில் 5369 ஏக்கர். இப்போ பன்னூரை விட பரந்தூர்ல விமான நிலையத்தினுடைய அளவு இன்னும் ஒரு 1000 ஏக்கர் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சாதகங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கிறதுனால என்ன சாதகங்கள் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒப்பிடும்போது இயற்கை தடைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. விலங்கியல் சரணாலயங்கள், குப்பை மேடுகள், கழிவுநீர் வெளியேற்றங்கள் பெரிய அளவுக்கு இல்லை. குப்பை மேடுகள்லாம் எதுக்குன்னு கேட்கலாம். தீ மூட்டினோம்னா புகை வரும்ல, அந்த புகையினால விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அடுத்து திறந்த வான்வெளி, ஒருவேளை ஃப்ளைட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா எந்த பகுதியில் வேணாலும் பறக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் காஞ்சிபுரம் மாவட்டம் பன்னூர் பரந்தூருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகுது. ஆனால் பன்னூரை விட பரந்தூர் எந்தெந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சாதகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரயில்வே மற்றும் சாலை இணைப்பு சென்னை பெங்களூர் ஹைவேஸில் அமைஞ்சிருக்கிறது இதோட சிறப்பாக பார்க்க முடியுது. பன்னூரினுடைய சவால்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள். என்ன தடைகள் அப்படின்னா, பன்னூரை பொறுத்தவரை எலக்ட்ரிக் போல்ஸ், டவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே அந்த டவர்லாம் அந்த பகுதியிலிருந்து அகற்றினா தான் விமான நிலையம் அமைக்க முடியும். 2வதாக இங்கே ஒருவேளை விமான நிலையம் அமைத்தால் 1546 குடும்பங்களை வெளியேற்ற வேண்டும். ஆனால் பரந்தூரை பொறுத்தவரை 1005 குடும்பங்கள். பரந்தூரை விட பன்னூர்ல பார்த்தீங்கன்னா 500 குடும்பங்கள் அதிகமாக அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கு. அடுத்ததாக பன்னூரை கம்பேர் பண்ணும்போது பரந்தூர்ல இதுக்கான தடை குறைவாக இருக்குது. எதிர்கால வளர்ச்சி அப்படின்னா இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ற அளவுக்கு லேண்ட் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. வசதியான ஓடுதள அமைப்பு. அப்போ பரந்தூர்ல எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா, விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்டவை எடுக்கப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன படாளம், திருப்போரூர், பன்னூர் ஆகிய பகுதிகளிலையும் விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் போன்றவை அதிக அளவுக்கு இருக்கதான் செய்யுது. அதை தாண்டி பரந்தூர்ல மற்ற பகுதிகளை ஒப்பிடும்போது பரந்தூரை பொறுத்தவரை விவசாய நிலங்கள் அதிக அளவிற்கு எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு கூறுறாங்க. மேலும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இந்த இடத்துல கம்மியாகுது அப்படிங்கன்னு சொல்றாங்க.